வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழைக்கு சாத்தியம். வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை. நள்ளிரவு முதல் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு, பெட்ரோல் விலை குறைப்பு. இன்று சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. நாட்டின் சில பகுதிகளில் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன்படி மத்திய சப்ரகமுவ, மேற்கு, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் 10 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும். மேற்கு சப்ரகுவா, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமாக நிலவும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய வேளையில் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. இந்நிலையில் மேல், வடக்கு, வடமத்திய, சப்ரகுவா, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று வெப்பநிலை 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வளிமண்டல திணைக்களம் மேலும் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. விபத்தில் சிக்கி கோமா நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பிரதேச செயலர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். மடு கற்கிரந்தகுளம் பகுதியைச் சேர்ந்த சகாயராயா ஜேசுதாஸ் பெரேரா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் அன்றாதுபுர வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது நடந்து சென்றோர் மீது மோதியுள்ளார். இதன்போது நடந்து சென்ற நபர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் குறித்த நபர் கோமா நிலைக்கு சென்றுள்ளார். பின்னர் மதவாச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து அன்றாதுபுர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு 2 மாதங்கள் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு 4 மாதங்கள் கோமா நிலையில் அங்கு சிகிச்சை பெற்றுள்ளார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நபசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலையினால் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் மேல், வடக்கு, வடமத்திய, சப்ரகுமா, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும். அதற்கமைய குறித்த பகுதிகளில் 39 பாகை செல்சியஸ் முதல் 45 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் லேசான ஆடைகளை அணியுமாறும், நிழலான பகுதிகளில் ஓய்வெடுத்தல் மற்றும் போதிய அளவு நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை கிரிக்கெட்டின் தலைவராக ஷமிஸ் சில்வா 4வது முறையாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற சபையின் வருடாந்த பொதுக்கூட்டத்தின் போது மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நியமனம் 2025 தொடக்கம் 2027 வரையிலான 2 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை கிரிக்கெட்டின் துணைத் தலைவர்களாக ஜெயந்த தர்மதாச மற்றும் ரவின் விக்ரமரட்ன ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். பந்துல திசாநாயக்க செயலாளர் பதவிக்கு தெரிவாகியுள்ளார். இதே நேரம் நேற்று இவர்கள் இலங்கை கிரிக்கெட் தலைமையகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இராணுவம் உட்பட மருத்துவ குழுவை மியன்மாருக்கு அனுப்பி வைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுவித்துள்ளார். இது தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி, மியன்மாருக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருங்கிய உறவு இருப்பதாகவும் அந்நாட்டில் வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க மருந்துகள் உள்ளிட்ட மருத்துவ ஊழியர்களை அனுப்புமாறும் அரசாங்கத்திற்கு முன்மொழிவதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பில் ரணில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, 2015 ஆண்டு நேபாள
நிலநடுக்கம் ஏற்பட்ட போது நாங்கள் இராணுவ குழுவை அனுப்பினோம். இந்தியாவிற்கு பிறகு இலங்கை இரண்டாவது பெரிய நன்கொடையாளர்களாக இருந்தது. இன்று இந்தியா, சீனா, தாய்லாந்து, மலேசியா மற்றும் ஆஸ்திரேலியா கூட மியான்மருக்கு உதவ அனுப்பியுள்ளமை, அதனால் நாமும் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இராணுவ மருத்துவ படைகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் உட்பட ஒரு குழுவை உடனடியாக மியான்மருக்கு அனுப்பி அவர்களுக்கு உபகரணங்களை வழங்கி மியான்மரில் ஒரு தற்காலிக மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்பது எனது முன்மொழிவு என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்து தொல்பொருள் சின்னங்களுக்கு எவரும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, பௌத்த சின்னங்களுக்கே திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகிறது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ் தைதட்டி விகாரைக்கு சொந்தமான காணியை பிரதேசவாசிகள் போலியான காணி உறுதிப்பத்திரங்களுடன் கையகப்படுத்தியுள்ளார்கள். மிகுதியான காணிகளை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்தும் போராட்டங்களை விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றார்கள். தையிட்டி விகாரையில் கடந்த வாரம் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த இராணுவத்தினர் அவ்விடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். இதற்கான கட்டளையை இராணுவ தளபதி பிறப்பித்துள்ளார். இந்த முறையற்ற செயற்பாடுகள் அதிருப்தியை வெளிப்படுத்தி மல்வத்து பீடம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளார். பிற மதத்தை சார்ந்த இராணுவ தளபதி இவ்விடயத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புத்த சாசனம் மற்றும் கலை கலாச்சார அமைச்சின் பிரதான உயர் பதவிகளை வகிக்கும் இருவர் பௌத்த மதத்தில் சார்ந்தவர்கள் அல்ல. முஸ்லீம் மத விவகார திணைக்களத்துக்கோ இந்து மத விவகார திணைக்களத்துக்கோ அந்த மதத்தை சாராத பிற மதத்தை சார்ந்தவர்கள் உயர் பதவிக்கு நியமித்தல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்களாம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தொல்பொருள் இடங்களை பௌத்த மற்றும் இந்து என்ற மத அடிப்படையில் அடையாளப்படுத்த வேண்டாம் என்றும் தொல்பொருள் திணைக்களத்துக்கு அரசாங்கம் அறிவித்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்து மத தொல்பொருள் சின்னங்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. பௌத்த மத தொல்பொருள் சின்னங்கள் தான் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன. பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ஆட்சியாளர்கள் அதைக்கமைய செயற்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நோன்பு பெருநாளையொட்டி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இன்று ஏப்ரல் 1 விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் கல்வி அமைச்சில் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோன்பு பெருநாளுக்காக நேற்று ஏற்கனவே விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பதில் கற்பித்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சு மேலும் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 2026 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் நவம்பர் மாதம் முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த பொது தேர்தலை போன்றே எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் மக்கள் வரலாற்று வெற்றியை வழங்குவார்கள். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி இன்னும் 8 மாதங்களுக்கு முடிக்கப்பட வேண்டும். தற்போது நிதி உள்ளது. எனவே அதற்குரிய வேலை திட்டங்களை உரிய வகையில் முன்னெடுக்க வேண்டும். திரைசேரிக்கு இவ்வருடத்தில் அதிகளவு வருமானமும் உள்ளது. எனவே தடையின்றி நாம் நிதியை வழங்குவோம். உரிய வகையில் திட்டங்களை நிறைவு செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு தற்போது வேலைப்பளு அதிகம். அதனால் தான் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி கிராமத்தின் வேலை செய்வதற்கு அரசியல் தலைமைத்துவமும் அவசியம். கிராமத்தில் வேலை திட்டங்களுக்குரிய அரசியல் தலைமைத்துவம் தான் பிரதேச சபையாகும். நாட்டுக்குரிய அரசியல் தலைமைத்துவத்தை மக்கள் வழங்கிவிட்டார்கள். எனவே கிராமத்துக்குரிய தலைமைத்துவம் வழங்கப்பட வேண்டும். மத்திய அரசாங்கத்துடன் செயற்படக்கூடிய கிராம அரசாங்கம் ஒன்று அவசியம். இருதரப்பும் இரு வழிகளில் சென்றால் திட்டங்களை உரிய வகையில் முன்னெடுக்க முடியாது. எனவே கிராமங்களை கட்டியெழுப்பக்கூடிய ஆணையும் தமக்கு தருவார்கள். அரசாங்கமும் அமது கிராமம் அமது என்ற நிலை உருவாகும் என்று நம்புகின்றோம். 2026 வருடத்துக்குரிய வரவு செலவு திட்டத்துக்குரிய யோசனைகளை உள்வாங்கும் நடவடிக்கைகள் ஜூன் மாதம் ஆரம்பமாகும். எதிர்வரும் நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லேப் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றின் விலை 420 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 4100 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 கிலோகிராம் நிறையுடைய லேப் சமையல் எரிவாயுவின் கொள்கலன் ஒன்றின் விலை 168 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை 1645 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக லேப் சமையல் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை சில்லறை விற்பனை விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 299 ரூபாயாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 361 ரூபாயாகும்.
இதேவேளை ஒக்டோ டீசல், சூப்பர் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகள் மாற்றமின்றி தொடர இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது.